ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கிலீஷ்வாதி சேனல். நான் தான் உங்கள் தங்கிலீஷ்வாதி பேசுகிறேன். இன்றைக்கி நாம் டிஎம்ஏ, அதாவது 2025 ஏப்ரல் மாதம் எக்ஸாமுக்கும் அக்டோபர் மாதம் எக்ஸாமுக்கும் டிஎம்ஏ 20 மார்க் சப்மிட் பண்ணோம். அதோட சால்வ்டு ஆன்சரோட உங்களுக்கு டிஎம்ஏ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டிஎம்ஏ சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் இந்த பேஜில் பார்க்கலாம். உங்களுக்கு டியூமர் மார்க் அசைன்மெண்ட்டுன்னு நீங்கள் மேலே ஒரு A4 ஷீட்டில் நீங்கள் எழுதணும். முதல்ல A4 ஷீட்டில் தான் எழுதணும், அதை புரிஞ்சுக்கோங்க. அந்த A4 ஷீட்டில் ஃபஸ்ட்டு சைடில் பேஜில் என்ன எழுதணுன்னாக்கா, உங்கள் பேர் நேம் எழுதணும், அப்புறம் என்ரோல்மெண்ட் நம்பர் அது கீழே எழுதணும், அப்புறம் கிளாஸ் என்ன கிளாஸ் படிக்கிறீங்க எழுதணும், அப்புறம் என்ன சப்ஜெக்ட் டிஎம்ஏ எழுதுறீங்கன்னு அதை எழுதணும், அப்புறம் சப்ஜெக்டோட கோட் நம்பர் இருக்கும் அதை எழுதணும், அப்புறம் எந்த ஸ்டடி சென்டரில் நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகிருக்கீங்க அந்த ஸ்டடி சென்டரோட பேர் எழுதணும், அந்த ஸ்டடி சென்டரோட கோட் நம்பர் எழுதணும், அப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர் உங்கள் அட்ரஸ் எழுதணும். இது ஃபஸ்ட்டு பேஜுக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்தது பார்த்திங்கனாக்கா, நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னாக்கா, ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு A4 ஷீட்டில் தான் எழுதணும். நீங்கள் அதில் A4 ஷீட்டில் ரைட் சைடில் மட்டும்தான் நீங்கள் எழுதணும், லெஃப்ட் சைடு யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது ஃபஸ்ட்டு பக்கம் நீங்கள் உங்களோட இன்ட்ரடக்ஷன் பேர் எல்லாமே எழுதியிருப்பீங்க. அது திருப்புறோன்னே அடுத்த பேஜ் பார்த்திங்கனாக்கா ரைட் சைடில் எழுதணும். எப்போயுமே ரைட் சைடில் தான் எழுதணும் டிஎம்ஏ. அதே மாதிரி லெஃப்ட் சைடு எதுக்கு யூஸ் பண்ணணுன்னாக்கா, சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. 6வது கொஸ்டின்ஸு எல்லா சப்ஜெக்ட்லேயும் ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது ஓனாக இருக்கும். அதுக்கு ஏதாவது பிக்சர்ஸ் நீங்கள் ஒட்டணும்னு நினைக்கிறீங்கனாக்கா, அதுக்கு நீங்கள் லெஃப்ட் சைடில் பிக்சர்ஸ் ஒட்டிக்கலாம். அந்த பர்பஸ்க்காக தான் லெஃப்ட் சைடு யூஸ் பண்ணணும். மற்றபடி எழுதுறது எல்லாமே நீங்கள் ரைட் சைடில் தான் எழுதணும். இதை கண்டிப்பாக கவனமாக புரிஞ்சுக்கோங்க. அப்புறமா மார்ஜின் போட்டுக்கோங்க. மார்ஜின் எப்பயும் போல் லெஃப்ட் சைடில் ஒரே ஒரு மார்ஜின் போடலாம். இல்லை நீங்கள் அழகுபடுத்தணுன்னாக்கா 4 பக்கம் பாக்ஸ் மார்ஜின் போடலாம். அது கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி இருக்கணும். ரொம்ப கசகசன்ட்டு இல்லாமல், அடிக்கிற கலரில் இல்லாமல், நீட்டான ஒரு கலரில் டீசெண்டாக சிம்பிளாக இருந்தாலே போதும். அது ப்ரெசன்டேஷனுக்காக. அப்புறம் ஹேண்ட் ரைட்டிங் கண்டிப்பாக நீட்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். இது 20 மார்க்ஸ்க்கு வருது. 20 மார்க்ஸ்க்கு 20 என்றைக்கும் கிடைக்காது எல்லாத்துக்கும். இது பார்த்திங்கனாக்கா அதிகபட்சம் உங்களுக்கு 17, குறைஞ்சபட்சம் 15. இதுதான் உங்களுக்கு அதிக மார்க்கே போடுவாங்க இந்த டிஎம்ஏல. அது புரிஞ்சுக்கோங்க. அப்புறமா பார்த்திங்கனாக்கா, கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிளாக் கலரில் இங்கில் தான் நீங்கள் எழுதணும். அதே மாதிரி ஆன்சர் பார்த்திங்கனாக்கா ப்ளூ கலர் இங்கில் தான் எழுதணும். அதனால தான் இந்த டிஎம்ஏ சால்வ்டு டிஎம்ஏலேயே பிளாக் கொஸ்டின்ஸ் எல்லாமே பிளாக்கில் இருக்கும். அதேட்டும் ஆன்சர்ஸ் எல்லாமே ப்ளூ கலரில் தான் இங்கே போட்டிருக்கு. அது புரிஞ்சுக்கோங்க, அது மறந்துடாதீங்க. அப்புறமா அண்டர்லைன் ஹெட்டிங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அண்டர்லைன் பண்ணிங்கனாக்கா நல்லது. சப் டாபிக்ஸில் இருந்துச்சுனாக்கா அதுவும் அண்டர்லைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். இப்போ அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் 2 மார்க் கொஸ்டினுக்கு பார்த்திங்கனாக்கா 40லேருந்து 60 மார்க், அதாவது 60 வேர்டு வரைக்கும் எழுதணும், எழுத்து வரைக்கும் எழுதணும். இது 2 மார்க் கொஸ்டினுக்கே. அப்புறம் 4 மார்க் கொஸ்டினுக்கு பார்த்திங்கன்னா 100லேருந்து 150 எழுத்து வரைக்கும் எழுதணும், தட் இஸ் வேர்ட்ஸ் எழுதணும். அப்புறம் 6 மார்க்குக்கு பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட 500 வேர்ட்ஸு நீங்கள் எழுதணும். இப்படி எழுதினா தான் உங்களுக்கு மார்க்ஸு சொன்ன மார்க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மெயினாக புரிஞ்சுக்கிற ஒரே விஷயம் என்னன்னாக்கா, நீங்கள் நீட்டாக எழுதணும், ப்ரெசன்டேஷன் ரொம்ப அழகாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ டிஎம்ஏக்குள்ளே போகலாம். இப்போ NIS 12th இங்கிலீஷ் போட்டிருக்கு, 302 கோட் நம்பர் போட்டிருக்கு, சால்வ்டு டிஎம்ஏ. இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கொஸ்டின் 1ல் ஏ செலக்ட் பண்ணியிருக்கோம் உங்கள் டிஎம்ஏலேருந்து. 2வது கொஸ்டின் பார்த்திங்கனாக்கா கொஸ்டின் நம்பர் 2 ஏ செலக்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் 3வது பார்த்திங்கனாக்கா கொஸ்டின் நம்பர் 3 பி செலக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 4ல் பார்த்திங்கனாக்கா ஏ செலக்ட் பண்ணியிருக்கோம். கொஸ்டின் நம்பர் 5ல் பார்த்திங்கனாக்கா ஏ செலக்ட் பண்ணியிருக்கோம். கொஸ்டின் நம்பர் 6ல் பார்த்திங்கனாக்கா ஏ செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்காக இங்கே சால்வ் பண்ணியிருக்கு. இதே ஃபார்மெட்டில் நீங்கள் எழுதிங்கனாலும் ஓகே. இல்லை உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி இருந்துச்சுனாங்க நீங்கள் க்ரியேட்டிவிட்டியாகவும் கூட எழுதலாம். அது உங்களோட ஆப்ஷன். ஸோ கவனமாக ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீட்டாக எழுதணும். 20 மார்க் கிடைக்கணுனாக்கா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் தான் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாக்கா இங்கேயே உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கு, அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னாக்கா, காப்பி வேணும்னாக்கா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இது வாட்ஸ்அப் மட்டும்தான், காலுக்கு கிடையாது. இந்த நம்பர் வாட்ஸ்அப் மட்டும் தான் யூஸ் பண்ணுறது. ஏதாவது டவுட்ஸு சப்போர்ட் வேணும்னாக்கா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் பார்த்தோன்னே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
டாபிக்ஸு அடுத்தடுத்த டிஎம்ஏ அப்லோடு பண்ணப்படும். பாய். ஆல் தி